இது மகிமை நேரம். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த நாட்களிலும் தேடுங்கள், கர்த்தரை தேடுங்கள். கர்த்தரை நாம் ஏன் தேட வேண்டும்? கர்த்தரை நாம் எப்படி தேட வேண்டும்? அவரை தேடுகிறதுனால் என்னென்ன ஆசீர்வாதங்கள் உண்டு? எப்பொழுதெல்லாம் அவரை தேட வேண்டும்? எவைகளை முதலில் தேட வேண்டும் என்றெல்லாம் நாம் தியானித்தோம். கர்த்தரை தேடாதே போனால் வரக்கூடிய சாபங்கள், தண்டனைகளை குறித்தும் நாம் தியானித்தோம். இந்த நாளிலும் கர்த்தர் நம்மை தேடுகிறார். கர்த்தர் நாம் அவரை தேட வேண்டும் என்று விரும்புகிறது போல அவர் நம்மை தேடுகிறார். லூக்கா 19ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே வாசிக்கும் பொழுது, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். சகேயனுடைய வீட்டிலே கிறிஸ்து இயேசு பிரவேசித்த பொழுது இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு உண்டாயிற்று, இன்று இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது என்று சொல்லி ரட்சிப்பை அவருக்கு கொடுத்து சொல்கிறார். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்று சொல்கிறார். எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே கர்த்தர் விரும்புகிறார். அவர் இந்த உலகத்திற்கு வந்ததே நம்மை தேடவும், இழந்து போனதை தேடவும், பாவிகளை தேடவுமே அவர் வந்திருக்கிறார். நீதிமான்களை அல்ல, பாவிகளை தேடவே வந்திருக்கிறேன் என்று அநேக ஓமைகளை அவர் நமக்கு சொல்லுகிறதை நாம் காண்கிறோம். காணாமற் போனவைகளை தேடும்படியாகவே இயேசு கிறிஸ்து உலகத்திலே வந்தார். காணாமல் போன அவர் ஒரு மேய்ப்பனுக்கு 100 ஆடுகள் இருந்தும் அந்த 99 ஆடுகள் இருந்தாலும் காணாமல் போன அந்த ஒரு ஆட்டை தேடி அலைந்து அதை கண்டுபிடித்து அதை தோளிலே சுமந்து கொண்டு தன் அயலார்களுக்கு, தன் சுற்றுப்புறத்தில் உள்ள எல்லாரோடு கூட அவர் சந்தோஷப்படுவான் என்று அவர் ஓமையாக சொல்லியிருக்கிறார். அந்த ரட்சிக்கப்படுகிற ஒரு பாவியின் நிமித்தம் பரலோகத்திலே அநேக சந்தோஷம், மிகுந்த சந்தோஷம் உண்டாகும் என்று நாம் வேதத்திலே பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நாம் காணாமற் போனவைகளை என் தேவன் தேடுகிறவராய் இருக்கிறார், தேடி ரட்சிக்கிறவராய் இருக்கிறார் என்று ஒரு ஓமையை சொல்லும் பொழுது, ஒரு ஸ்திரீயானவள் ஒரு 10 வெள்ளிக்காசை வைத்திருந்து அதிலே ஒரு வெள்ளிக்காசு தொலைந்தாலும் அந்த ஒரு வெள்ளிக்காசையும் தேடி கண்டுபிடிக்க மட்டுமாக தன்னுடைய வீட்டை பெருக்கி அதை சுத்தப்படுத்தி அந்த காசை கண்டுபிடித்து தன்னுடைய அயல் வீட்டார் எல்லாரோடும் கூட அவள் சந்தோஷப்படுவாள் என்று ஓமையாக சொல்கிறார். அதே போல நாம் அவரை விட்டு தூரம் போனாலும் அவர் நம்மை தேடி கண்டுபிடித்து அது நிமித்தம் அந்த பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாகும் என்று நாம் பார்க்கிறோம். அந்த இளையகுமாரனுடைய ஓமையிலே ஆண்டவர் அதைத்தான் சொல்லுகிறார். அந்த இளையகுமாரன் தன்னுடைய தகப்பன் அன்பை விட்டு தன்னுடைய ஆஸ்தியை தேடி அவன் பிரிந்து போன பிறகும் அந்த தகப்பனை போல நம்ம தேவனும் என் மகன் எப்பொழுது மனம் திரும்பி என்னிடத்திலே வருவான் என்று நம்மை தேடுகிறவராய் இருக்கிறார். நாம் அப்படி அவரிடத்திலே திரும்பி வரும் பொழுது நம்மை ஏற்று நம்மை ரட்சிக்க அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். பிரியமானவர்களை தேடுகிறவராய் இருக்கிறார். கர்த்தர் காணாமற் போனவைகளை, இந்த பாவியானவர்களை தேடுகிறவர்களாய் இருக்கிறார். நான் நீதிமான்களை அல்ல, பாவிகளையே தேட வந்தேன், பாவிகளையே ரட்சிக்க வந்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தாவீது சொல்லும் பொழுது, நான் ஆண்டவரே, நான் காணாமற் போன ஆட்டை போல நான் வழிதப்பி போனேன், நீர் என்னை தேடுவீராக என்று சொல்கிறார். நாமும் அப்படியே தேவனிடத்தில் ஜெபிக்க வேண்டாம். ஆண்டவரே, நான் உம்மை விட்டு பிரிந்து போனாலும் ஒரு காணாமல் போன ஆட்டை போல நீர் என்னை தேடும் அப்பா, நீர் என்னை தேடி கண்டுகொள்ளும் அப்பா என்று நான் ஜெபிக்க வேண்டும். இன்னும் ஒரு மனுஷனை ஆண்டவர் தேடுகிறார். யாரை என்றால், ஒரு ஜெபிக்கிற ஒரு மனுஷனை. எசேக்கியேல் தீர்க்கதரிசி சொல்லும் பொழுது 22ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம், நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காணோம் என்று. முதலிலே பார்த்தோம், பாவிகளை தேடுகிறார், காணாமல் போனவர்களை தேடுகிறார், கர்த்தரை விட்டு தூரம் போனவர்களை கர்த்தர் தேடுகிறார். தேடி சென்று அவர்களை கண்டு கொண்டு தன்னுடைய மந்தையிலே சேர்த்து காயம்பட்டவர்களுடைய காயங்களை கட்டி, நசல் கொண்டவர்களை முறிந்ததை காயங்கட்டி நசல் கொண்டதை திடப்படுத்துவேன்
தேடுகிறேன் என்று அவர் சொல்லுகிறார். காணாமல் போனவர்களை நான் தேடுகிறேன் என்று. இப்பொழுது ஜெபிப்பதற்கு திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒரு எனக்காக வைராக்கியமாய் நிற்கக்கூடிய மனுஷர்கள் உண்டோ என்று கர்த்தர் தேடுகிறார். முதலில் தேடினார், தேடுகிறவர்கள் உண்டோ என்று, கர்த்தரை தேடுகிறவர்கள் உண்டோ என்று கர்த்தர் மனுபுத்திரனை கண்ணோக்கினார் என்று பார்த்தோம். பாவிகளை அவர் தேடினார், காணாமற் போனவர்களை கண்டுபிடித்து மந்தையிலே சேர்க்கும்படியாக அவர் தேடினார். மூன்றாவதாக அவர் ஜெபிக்க, திறப்பிலே நின்று ஜெபிக்க, தேசத்திற்காக திறப்பிலே நின்று ஜெபிக்க, சுவரை அடைக்கவும் ஒரு மனுஷன் உண்டோ என்று கர்த்தர் இந்த பூமியிலே உண்டோ என்று தேடுகிறார். தாவீதை போல நாமும் ஜெபிப்போம். ஆண்டவரே, நான் பின்வாங்கி போகாதபடி கர்த்தர் நீர் என்னை தேடுவீராக. ஆண்டவரே, நீர் தேடின ஒரு மனுஷராக என்னை உருவாக்கும் அப்பா. திறப்பிலே நிற்கத்தக்க ஒரு மனிதனாக என்னை மாற்றும் ஆண்டவரே. நான் உமக்கு பிரியமான பிள்ளையாக உபயோகமாக காணப்பட திறப்பிலே நின்று ஜெபிக்கிற மகளாக நீர் என்னை கண்டுகொள்ளும் ஆண்டவரே நான் என்று நாம் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நம்மை பயன்படுத்துவார். அதே போல பின்வாங்கி போகிற சூழ்நிலையிலே ஆண்டவரே நீர் என்னை கண்டுகொள்ளும். நான் காணாமற் போன ஆட்டை போல நான் அலைந்து திரிகிறேன், நீர் என்னை கண்டு உம்முடைய மந்தையிலே சேர்த்து கொள்ளும் என்று நான் அவரை நோக்கி ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நம்மை சேர்த்து கொள்வார். காணாமற் போனவர்களை கண்டடையவும் ரட்சிக்கவும், இழந்து போனதை ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் உலகத்தில் வந்தார் என்று வாசிக்கிறோமாம். பிரியமானவர்களே, தேடுங்கள் கண்டடைவீர்கள் என்ற வார்த்தையை குறித்து நாம் தியானித்தோம். கர்த்தரை எப்படி தேட வேண்டும்? தேடுகிறதுனால் ரட்சிப்பு, சமாதானம், இளைப்பாறுதல் எல்லாம் உண்டு என்று நாம் தியானித்து வருகிறோம். எப்பொழுதெல்லாம் அவரை தேட வேண்டும், எப்படி அவரை தேடி கண்டுகொள்ள வேண்டும் என்றெல்லாம் நாம் தியானித்தோம். தேடாமல் போனால் என்னென்ன சாபங்கள் வருகிறது என்பதை குறித்து தியானித்தோம். எல்லாவற்றிற்கும் மேலாக தேவன் நம்மை தேடுகிறவராய் இருக்கிறார். நாம் விலகினாலும் அவர் நம்மை தேடி கண்டுபிடித்து அவருடைய மந்தையிலே சேர்த்து நம்மை ரட்சிக்க பிரியமும் விருப்பமும் உள்ளவராய் இருக்கிறார். அவருக்கு நம்மை ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே நான் உம்மை தேடுவேன், நீர் என்னை தேடி நான் விலகுகிற பொழுது, பின்வாங்குகிற பொழுதெல்லாம், நாம் காணாமல் போன ஆட்டை போல நான் விலகுகிற பொழுதெல்லாம் என்னை தேடி கண்டுபிடியும் ஆண்டவரே, நீர் உன்னோடு அணைத்துக்கொள்ளும் என்று நான் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்க பிரியம் உள்ளவராய் இருக்கிறார். ஆம் பிரியமானவர்கள், இந்த காரியத்துக்காக நாம் ஜெபிப்போம். மகிமையும் மகத்துவமுள்ள அன்புள்ள ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் ஐயா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. காணாமற் போன ஆடுகளாகிய எங்களை நீர் தேடி கண்டுபிடித்து ரட்சிக்க பிரியமுடையவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. ஒவ்வொரு ஆத்மாவும் ரட்சிக்கப்படும் பொழுது பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாகும் என்று நாம் வாசிக்கிறோமே தகப்பனே. உம்முடைய கண்களுக்கு முன்பாக கர்த்தாவை நாங்கள் வந்து சேரவும், கர்த்தாவுடைய மந்தையிலே நாங்கள் சேரவும் ஆண்டவரே, நீர் விரும்புகிற ஒரு மனுஷனாக, நீர் தேடுகிற ஒரு மனுஷனாக நான் காணப்படவும் கர்த்தாவே எங்களை ஆயத்தப்படுத்தும். உடைய பரிசுத்தாவின் வல்லமையை தந்து திறப்பிலே நின்று ஜெபிக்கிற, சுவரை அடைக்கவும் தக்க ஒரு மனுஷனை தேடினரே, அந்த மனுஷனாக கர்த்தர் நீர் எங்களை கண்டு கொண்டு பயன்படுத்தும்படியாய் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருடைய உள்ளத்திலும் அப்படிப்பட்ட ஒரு தாகத்தையும் ஒப்படைப்பையும் அர்ப்பணிப்பையும் என் தேவரீர் நீர் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா. வார்த்தைகளை உடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. நீரை எல்லாவற்றையும் தேவரீர் வாய்க்க பண்ணுங்க. எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறேன். சகல துதி கன மகிமை ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன்.